ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம் 2, பச்சரிசி 50 கிராம், வரமிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 தேக்கரண்டி, வெல்லம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாம்பழத்தை தோல் விரிச்சுக்கலாம். மாம்பழத்தை ஃபுல்லாக உரித்ததுக்கப்புறம் அந்த தோலில் தண்ணி ஊற்றி நம்ம புளியை கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு நல்லா பொரிய வச்சுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருகாப்பிலை போட்டுக்கலாம். கருகாப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாய் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அந்த மாம்பழ தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரைச்ச பச்சரிசி மாவை இதில் ஊற்றிக்கணும். பச்சரிசி மாவை ஆட் பண்ணதுமே அதனால் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதில் மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நமக்கு எவ்வளோ இனிப்பு உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒருத்தங்களுக்கு இனிப்பாக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தண்ணியும் அப்படி தான் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் சுருண்டு வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அது நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இடையில கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா கொதிக்கட்டும். இதனால் கொதித்தாலே ரெடி ஆகிடும் முக்கால்வாசி. இதனால் டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகி மாம்பழத்தோட டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக நல்லா இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுதில்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம். இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழ சூப் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.